வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. தமிழர் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா, தமிழர்களுக்கு ஒரு பெருமை இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் நம்மளுடைய பெருமையை நாம் மறந்து விட்டோம் அப்படிங்கிறதா உண்மை. தமிழராக இருப்பதில் பெருமை கொள்வோம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்திய உலகத்திற்கே இரும்பு காலம் இந்தியாவிலிருந்து தொடங்கியது, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு அப்படின்னு முதல்வர் சொல்கிறாரு. கேட்க மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இதற்கு உடனடியாக இதை அங்கீகரித்த ராகுல் காந்தி அவர்களுக்கும் பாராட்டு. அவர் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 15ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர்கள் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பெருமை சேர்த்தார். ஆனால் போகிற இடமெல்லாம் திருக்குறளை பற்றி பேசக்கூடிய ஐயா மோடி ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் சொல்லலை. அண்ணாமலை நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா 20,000 புக்கு படித்தவங்க. ஐயா ஆளுநர் ரொம்ப படித்தவர், அவரெல்லாம் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. தொடர்ந்து நம்ம சொல்கிறது ஒரு விஷயம் தான், தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் விரோதமாக ஒன்றிய அரசு செயல்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினும் செயல்படுறாங்க. அதுக்கு தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே கீழடியை பற்றி 2வது அறிக்கை கொடுக்கும்போது அவருக்கு பதவி உயர்வு கொடுக்காம இல்லை அதை ஏற்றுக்காமல் அவரை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணது ஏன்? மகாபாரதம், ராமாயணம் இதை பற்றியே பேசிக்கிட்டு ராமர் அங்கே பிறந்தார், இங்கே பிறந்தார், இல்லாத கட்டுக்கதைகளை பேசிக்கொண்டு வரலாறு பூர்வமாக நிரூபிக்காத ஒரு பலவற்றை பற்றி பேசி கொண்டிருக்காங்க. ராமர் பாலம் போட்டார், ராமர் பாலம் அப்படின்னு சுப்பிரமணிய சாமின்னு சொன்னார்ல. இதெல்லாம் என்ன? ராமர் எந்த இன்ஜினியரிங் கோயிலில் போய் படித்தாருன்னு ஐயா கலைஞர் அவர்கள் கேட்டார்ல, அதான உண்மை. இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிறது என்ன? ராமர் அயோத்தியில் பிறந்தார், வரலாற்று சான்று தான் இருக்கா? கேட்டால் இவங்க வெகுஜன மக்களின் நம்பிக்கை, அதனால தானே இங்கே கொடுத்தாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ராமாயணத்தில் அது இருக்குது, இது இருக்குது, வந்தார். இதெல்லாம் என்னென்னா ஒட்டுமொத்தமாக அந்த மதம் அப்படிங்கிற ஒன்றை வச்சு நாட்டை கைப்பற்றுவதற்கான, நாட்டை வேறு எதையுமே சிந்திக்க விடாமல் இருக்கிறதுக்கான பிஜேபி பண்ணுற விஷயம் மூட நம்பிக்கைகள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த தமிழர்கள் எவ்வளோ அட்வான்ஸாக இருந்திருக்காங்க. நம்ம என்ன வருத்தம்னா, நம்ம தமிழர்கள் பேச்சு அப்படின்னு வந்தாலே நிறைய டைவர்ட் ஆகுதுங்க. தமிழர்கள் பேச்சு, நாட்டு நலனை பற்றி பேசுகிறத விட்டுட்டு தேவையில்லாமல் தந்தை பெரியாரை பற்றியும் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த டங்ஸ்டன் பிரச்சனையில் அண்ணாமலை சொல்கிறாரு பிஜேபிக்கு வெற்றின்னு. எப்பா கொண்டு வந்ததே நீங்கள் தானப்பா, அப்புறம் எப்படிப்பா வெற்றி? இதென்ன இது? இதெல்லாம் பற்றி பேசணும். பிஜேபிக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுத்தரணும். இதில் திமுக, அதிமுக, விஜய் அந்த பாகுபாடு இருக்கக்கூடாதுங்க. நம்ம நிறையா கோபமாக வருது. என்னென்னா பிஜேபி எதுக்கணும், அது ஒன்று தான் அந்த நோக்கம். அப்படிங்கும்போது இதில் பல பேர் வேறுபடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் இருக்காங்க. இது யார் நமக்கு ஒன்றும் புரியல. சென்ட்ரல் அவங்க இருக்காங்க, என்ன பண்ண முடியும்னு கேட்குறது காதில் விழுது. இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன கேட்குறோம்னா, ஏற்கனவே திலீப் சக்கரவர்த்தி சொன்னது 13ஆம் நூற்றாண்டில் தான் துருக்கியில் இரும்பு பயன்பாடு இருந்ததுன்னு முதல்ல இருந்தது. அது உறுதியான தகவல் இல்லை. ஆனால் இப்போ ரொம்ப தெளிவாக இரும்பு பயன்பாடு 15ஆம் நூற்றாண்டில் இருந்ததுன்னு ஆய்வுபூர்வமாக சொல்லிட்டாங்க. இப்போ இவர்களுக்கு பத்மபூஷன் கொடுக்கணும். கொடுத்தா நம்ம ஒன்றிய அரசு உண்மையிலே தமிழர்கள் மீது பரிவோடு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட கொடுக்கலங்கிறத இவங்களை நாம் எப்படி பார்க்குறதுன்னு நமக்கு புரியல. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் இனத்தம், தமிழ் இனம் அப்படின்னு அது மட்டும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஆனால் தொடர்ந்து தமிழர்களுக்கும் எதிராக இருக்கிறார்கள். இப்போ என்ன கீழடியில் ஆய்வில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களாக இருக்கும்போது வேகமாக நடைபெற்று கொண்டிருந்த கீழடி ஆய்வை மட்டுப்படுத்துவதற்காக நிதி கொடுக்காமல் இருந்தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் நிதி கொடுக்கறதில்ல. அதாவது நம்மளுடைய இன்றைக்கி யார் வின்சென்ட் ஸ்மித் அவர்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். இந்தியாவினுடைய வரலாறு தெற்கிலிருந்து எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது இப்போ மெய்பிக்கிற வகையில் தான் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொன்னால் நம்ம எழுத்து, பேச்சு, இன்னும் வளர்ந்த சமூகம், பெண்களுக்கு எதிரான ஒரு எப்படி சொல்கிறது, பெண்களுக்கு இவ்வளோ சுதந்திரம். தந்தை பெரியார் தானங்க சொன்னார், பெண்கள் படிக்க வேண்டும், ஆணுக்கு சமமாக இருக்க வேண்டும். அதை சொன்ன தந்தை பெரியார் இன்றைக்கி ஈவேரான்னு சொல்லி மட்டம் படுத்துகிறாரு நம்ம எச்ராஜா. இவரெல்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா, சரி வரலாம், விஷயம் தெரியாத, அதான் பெரியார் சொன்னார்ல, சில பேர்ட்டு நம்ம பேசக்கூடாதுன்னு பாருல, அவங்களாம் அப்படி தான் நினச்சிக்க வேண்டியதான். தந்தை பெரியாரை இந்த அளவுக்கு கேவலமாக பேசுபவர்களை தமிழ் மக்கள் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார்கள். தந்தை பெரியார் எவ்வளோ அரிய கருத்துக்களை சொன்னார், அதை விட்டுட்டு அவர் இவ்வளோ சிறுமைப்படுத்திட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தமாகுது. அப்போ நம்மளுடைய அடையாளங்களை எல்லாம் அழிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட இங்கே இருக்கக்கூடியவங்க சிக்கி தவிக்கிறாங்களே, வேறு என்ன தான் நம்ம பண்ணுறது, வழி பண்ணுறது? குறிஞ்சி, முல்லை இதெல்லாம் எதை குறிக்கிறது?
கல் தோன்றி முன் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய தமிழ். அதாவது ஸ்டீல் பயன்பாடு அப்போவே இருந்தது. அப்போ தமிழர்கள் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக திங்க் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி புதுசு கலாச்சாரம், பாரின் மோகம், வெளிநாட்டு கலாச்சாரம், இதில் மூழ்கி கிடக்கிறோம். நம்மளுடைய பெருமையை தெரில. இன்றைக்கு இருக்க இளைய தலைமுறைக்கு நம்ம வந்து இவ்வளோ வருத்தப்படுறோம்னா, தந்தை பெரியார் பற்றியோ, அண்ணாவை பற்றியோ, இவர்களை பற்றி, காமராஜர் ஐயாவை பற்றியோ, ஓமந்தூரார் ராமசாமி அவர்களை பற்றியோ, உத்தமர் ஓமந்தூரார் அவரை எத்தனை பேருக்கு இங்கே தெரியும் தெரில. தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஒருத்தர் இருக்கார்ப்பா, உத்தமர் ஓமந்தூரார்னு இருக்கார். ஐயா ராஜாஜின்னு ஒருத்தர் இருந்தார், மூதறிஞர் ராஜாஜி. அவருடைய அறிவுத்திறன் எவ்வளோ, இதெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டதா? வரலாறை மாற்றி அமைப்போன்னு அமித்ஷா சொல்கிறார்ல, வரலாறை ஏன் மாற்றணுங்கிறாரு. வரலாறே அவங்களுக்கு இல்லை. சவார்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தார். உடனே அதுக்கு அண்ணாமலை இன்னொரு கதை. அதாவது அவர் எழுதியே கொடுக்கலன்ட்டு அமித்ஷா. அண்ணாமலை சொல்கிறார், ஆமாம் எழுதி கொடுத்துட்டு வந்தார். ஏன்னா அப்போ தான் ஆங்கிலேயர் எடுத்து போரிட முடியுமா? எப்படி ஆங்கிலேயர்கிட்ட அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வெளியில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராட முடியுமா? அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார். அண்ணாமலை வசதியாக அதை மறைச்சிட்டார். ஏன்னா அண்ணாமலைக்கு தெரியும், படிக்காமலாம் இல்லை, அண்ணாமலை எல்லாம் தெரியும். என்ன பண்ணுறது, சேராத இடந்தலிலே சேர வேண்டாம்ங்கிறது அங்கே உட்காந்துருக்காரு. அதனால் அந்த மாதிரிலாம் பேச்சு. பெரியாருக்கு எதிரான ஆதாரத்தை கொடுக்குறேன்னாரு. எங்கே கொடுத்து கிழிச்சார் இவர்? எங்கே கொடுத்தாரு கேட்டால், நான் 20,000 புக்கு படித்தவங்களே சொல்லுங்கள். ஏற்கனவே வாட்ச் பில்லே கொடுக்கல இவர் எங்கே இதெல்லாம் கொடுக்க போகிறாரு? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பிஜேபியை விரட்டி அடிக்கக்கூடிய, எப்பயே விரட்டிட்டோம், இன்னொரு 10 ஓட்டு இருக்குல்ல, அதையும் கெடுக்கணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப மோசமாக தூக்கணுங்க. ஒரு சீட்டு கூட அங்கே வரக்கூடாது. இவங்களோட கூட்டணி சேர்றாங்க பாருங்க. இவங்களெல்லாம் பற்றி நம்ம என்ன பேசுது? இந்த கீழடியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அரவிந்த் ராமகிருஷ்ணன் அவர்களை மாற்றினது பிஜேபி பண்ண வரலாறு தப்பு. இப்போ பண்ணவங்களுக்கு நம்ம பாரத ரத்னாவாவது ஏதாவது ஒன்று கொடுத்து அவங்களை கௌரவிக்க வேண்டும். தமிழர்களுடைய பெருமை இல்லாத பெருமையை நான் கேட்கலிங்க, பெருமை இருக்குது, அதனால் கேட்குறோம். அதுவும் ரொம்ப தாழ்மையோடு தான் கேட்குறோம். திருக்குறள்னு சொல்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அடுத்து மோடி வந்தாருன்னா திருக்குறள் தமிழ்லேயே எழுதலை, குஜராத்தில் தான் எழுதுனாங்கன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. தமிழர்கள் இனியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். தமிழர்கள் காதுக்கு கண்டிப்பாக போகும். வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம். ஆனால் தமிழர்களை வாழ வைக்காதுங்கிறது நிதர்சனம். அதுக்கு நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரையும் வாழ வைப்போம், நாமளும் நன்றாக இருப்போம். தமிழராக இருப்பதில் மீண்டும் பெருமை கொள்வோம். தமிழை யாராவது அழிக்க நினைத்தால் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும். அது அதனால தான் பிஜேபி இந்த அளவுக்கான ஒரு சவுக்கடி கொடுத்து பிஜேபியை விரட்டுற வரைக்கும் தமிழர்கள் ஓய மாட்டார்கள். ஏன்னா இவங்க ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் வேறு என்ன நிறைய விஷயங்கள், ராமாயணத்தில் அது இருக்குது, ராமர் அங்கே வந்தார், இங்கே வந்தார், சீதை எங்கே வந்தார், இப்போ அடுத்து சீதைக்கு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு பீகாரில் இருக்கிறாங்க. நமக்கு ஒன்றுமே புரியல. எங்கப்பா ராமர், சீதை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் உண்மையிலேயே யோசனை பண்ணி பார்த்தா உண்மையிலே ராமர்னு ஒருத்தர் இருந்திருப்பாரா? இப்போ நம்ம சொல்கிறோம் திருவள்ளுவர் எழுதியிருக்காருப்பா திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னங்க ஆய்வே இல்லாமல் சும்மா சூதிக்கு இல்லாமல் இன்னொன்றது, அங்கே லிங்கம் இருக்குது, இங்கே லிங்கம் இருக்குதுன்னா இது மதக்கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்காங்க. தமிழர்கள் ஒன்றிணைந்து தடுக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.